மௌரேஷ், மௌரிகா 2 பேத்துக்குமே இந்த சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சட்னி செய்கிறப்ப 2 பேரும் தோசையோ, சப்பாத்தியோ இருந்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னி வந்து அவங்க 2 பேத்துக்கும் ரொம்பவும் பிடிக்கும். இதில தக்காளி, பெரிய வெங்காயம், சீரகம், தேவையான அளவு வரமிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள். இது எல்லாமே போட்டு எல்லாத்தையும் வேக வச்சிடணும். கடலெண்ணெய் வந்து சேர்த்திக்கணும். அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து தேங்காய் சேர்த்திக்கணும். தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வந்து வேகணும் அப்படிங்கிற தேவையில்லை. கொஞ்சம் சூடானா மட்டும் போதும். அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து பூண்டு, சீரகம் இதெல்லாம் இருக்கிறனால பசங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா ஜீரணமும் ஆகும். இந்த சட்னி அடிக்கடி வந்து இவங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலான்னு டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவேன். ஊர்லேருந்து தேங்காய், கருவேப்பிலை இது எல்லாமே வாரத்துக்கு ஒரு டைம் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. கருவேப்பிலை வந்து அடிக்கடி போகும்போது கொண்டு வருவாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில் எல்லாம் எதையுமே ஸ்டோர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வெளியே வச்சு